ஏமிட்டிக்கலா எப்படியும் அடை முடிச்சு நீயே பஸ் ஸ்டாண்டு கூட்டிட்டு வந்துட்டியோ. சரி போய் உங்களுக்கு வேணுதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? மா சந்தோஷமா சந்தோஷமா, ஜாலிமா ஜாலிமா. திடீர்னு நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, ஏது உனக்கு காசு? ஆமாம்மா, நீ காசே இல்லைன்னு சொல்லில எங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. திடீர்னு ஏது உனக்கு காசு? காசு எப்படி வந்தது ஏது வந்ததுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? என்னட்டி அம்மா இப்படி சொல்லுது? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. அம்மா வாங்கி தரதே பெருசு, அதிகம் எடுத்து விட்டுறேன். ஏய், அங்க என்ன பேச்சு உங்க ரெண்டு பேருக்கோ? பஸ் வருது, வாங்க போலாம். நான் வந்துட்டோமா. ஏம்டி என்னடி பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டியோ? இந்த கடையில எவ்வளவு பேக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. இதெல்லாம் அதிகமா சொல்லிட போறாரு நம்மளை பார்த்து. அதெல்லாம் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஷால்னே தெரியும்ல, அவ இங்கதான் வாங்கியிருக்காளாம். பேக்கு சூப்பரா இருக்கும், என்கிட்ட காமிச்சாமா. ஓஹோ, அது இவதான் காரணமா? நீயா பேக்கு கேட்கல, உன் ஃப்ரெண்டு சாலினி வாங்கிட்டு வந்து உன் கண்ணில் காமிச்சு உன்னை தூண்டிக்கிட்டு இருக்கா. ஏமா, அந்த பிள்ளை பேக் வாங்கிட்டு வந்து என்னை காமிச்சு அது ஒரு குத்தமாமா? உனக்கு வேணும் நீ கேட்கணும்டி. அவள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீ கேட்டனா இது பேர் என்னது? அவள் தான் உன்னை தூண்டி விடுறாளா? இருக்குது வீட்டுக்கு போய் அவளுக்கு இருக்குது. அம்மா, அவள் என் ஃப்ரெண்டுமா, சும்மா இருமா. அங்கே போய் எதை சண்டை கண்டை போடாதம்மா ப்ளீஸ்மா. என்னம்மா பேக் எடுக்க வந்தீங்களா இல்லையா? அங்க போய் திறமை பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க சண்டையில வீட்டுல போய் போடுங்க. யோ இருயா, இங்கே முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னடியே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ? மா சும்மா இருமா, பேக் வாங்கி தரியா இல்லையாம்மா? ஆமா, ஏதாவது சொன்ன அப்படி இஞ்சித்து குரங்கு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்க. வாங்கி தொலை, என்னமோ வாங்கு. வேலை குறையத வாங்கணும். அவள் 5000 ரூபாய்க்கு வாங்குவா, அவள் அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. அவள் 50,000 ரூபாய்க்கு கூட வாங்குவா. நீ 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். சரியா? 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ள எப்படிமா பேக் இருக்கும்? ப்ளீஸ் சும்மா இருமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி பாரு. பேக் எடுத்து காமிக்கிறதுங்களா வேணாங்களா? பேக் பார்க்கறதுக்கு தானே வந்திருக்குது, காமிக்கிறதா வேணாங்கிற எடுத்து காமி. பாப்பா, அந்த மேலே இருக்க பேக்கு எல்லாம் வந்து 1500 இருக்கு பாருங்க. இந்த சைடுல இருக்கு பேக்கு எல்லாம் 800 ரூபா 900 ரூபா வரும் பாப்பா. சரி. லஞ்ச் பேக்கும் சேர்த்து சொல்லிருங்க, காமிச்சிருங்க. அப்படிங்களா? சரி வாங்க, லஞ்ச் பேக்கெல்லாம் இந்த கீழே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேக்கில் ஒன்று செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எத்தனை பேக்குப்பா வேணும்? ஒன்றா ரெண்டுங்களா? ரெண்டுங்கண்ணா. நான் வந்து 12th படிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் புக்ஸ் நிறைய இருக்கும், எனக்கு வேணுங்கண்ணா. 8th தானே படிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஒரு 1 இயராவது கண்டினியூஸாக வரணுங்கண்ணா. எனதே 1 வருஷமா 5 வருஷம் 5 வருஷம் இந்த பேக்கு தான் உனக்கு. சரியா? 5 வருஷத்துக்கு தாங்குற மாதிரி ஒரு பேக்கு குடியா அவளுக்கு. ஏமோ 5 வருஷம் தாங்குற மாதிரி பேக்கு இல்லைம்மா, சாக்கு பேக்கு தான் வரும். அதுவும் 1 வருஷத்துலேயே பிஞ்சு போயிடும். பிஞ்சு பேக்கே தச்சு போட்டுக்குமா. ஒரு பேக்கு வாங்கி 5 வருஷம் கூட தாக்க பிடிக்கலன்னா என்னையா பேக்கு? அப்போ எதுக்கு 1500 2500வாங்க? 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு சவளி கடையில் கொடுப்பான் பாரு கட்டப்பி, அதில் வச்சுட்டு போயிடலாம். அப்போ கட்டப்பையில் வச்சுட்டு போக வேண்டியதானே, ஏக்கு பேக்கு கடைக்கு வந்தியோ? என்ன நீ கட்டப்பையில் வச்சுட்டு போகிற மாதிரி தெரியுதா? பிள்ளைகளுக்கு கம்மியான விலையில ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற பேக்கை காட்டு. நீ இந்த நமுத்து விலையில என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. சரியா? அண்ணா நீங்கள் காமிங்கண்ணா. மோ கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்க இல்லையா? எனக்கு பேக்க வேண்டாம், ஒன்று வேண்டாம், வீட்டுக்கு போகலாம். சரி சும்மா இருக்க, என்னத்தை வாங்கிட்டு வந்து தொலைங்க. பாப்பா அந்த சைடு நீங்கள் கேட்குற மாதிரி பேக்லாம் இருக்குது, வாங்க பாப்பா. நீ இங்கேயே நில்லு, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். உன் கூட வந்தால் பேக்கெலாம் எடுக்க முடியாது, இங்கேயே நில்லு. ஏம்டி எவ்வளோ நேரம் ஆகுது? பேக்கு எடுத்தலாம் இல்லையா? இதுக்கு தான் இந்த பிள்ளைகளை வெளியே கூட்டிகிட்டே வரக்கூடாது. எவ்வளோ நேரம் ஆக்குதாலுவோ, சீக்கிரம் பேக்கு எடுத்துகிட்டு வந்து தொலைகிறாவளா? சே, இதுக்கு தான் இவ்வளோ பழைய பேக்கை கொண்டு போக சொன்னேன். கடையில் வந்துக்கிட்டு இனி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னட்டு இந்த 2 பேக்கை தூக்குக்கு தான் இவ்வளோ நேரமா? சரி வாங்கிட்டேலா, எவ்வளோ வேலை சொல்லுங்க. ஏமா, இந்த சின்ன பிள்ளை வச்சிருக்கலாம் சின்ன பேக்கு, அது 1200ங்க. பெரிய பாப்பா வச்சிருக்கிறது 1500ங்க. எது இத்தனோண்டு கிடக்குறது 1200? இந்த கருப்பு பேக்கு 1500? ஐயோ, என்னையா சொல்லுத? ஒரு பேக்குக்கு விலையை சொன்னா உன் கடை விலையை சொல்லிட்டு கிடக்குற. ஏமா பேக் விலையே அவ்வளோதாம்மா, விலைவாசி கூடிருச்சு. தங்க விலை கூடிருச்சா இல்லையா? தங்கத்துக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இதை போய் இவ்வளவு விலை கூட்டிட்டு இருக்கிற நீ? பிளாஸ்டிக் விலை எல்லாமே விலைவாசி கூடிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க காலம் கிடையாது, இது எல்லாமே விலைவாசி கூடிருச்சு. இந்த பேக்கு இவ்வளவுதான் விலை. பிடிச்சா வாங்க, இல்லைன்னா பேக்கை வச்சுட்டு போங்கம்மா. ஏம்டி உங்களுக்கு வேற பேக்கு கிடைக்கலாட்டி விலை கம்மியா ஒரு 500 சரி 100 200 வேண்டாம். சரி அதில் கூட இந்த தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லலாம். ஒரு 500க்குள்ளெல்லாம் பேக்கு எடுக்க மாட்டேலா? இல்லாட்டி இவ்வளோ விலைக்கு எடுத்து வச்சிருக்கியா 2 பேரும்? 500 200 பேக்கே இல்லைம்மா. ஏயா என்ன எங்களை கொள்ளடிக்க பார்க்குறியா? 500 ரூபாய்க்கு பேக்கே இல்லையா? எழுத்து விட்டு சாந்தி பிள்ளை 500 ரூபாய்க்கு 2 பேக்குன்னு வாங்கிட்டு வந்துச்சு.
மா அது ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி ஸ்லிங் பேக்குமா, அதாம்மா 2 வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஸ்லிங்கு கிளிங்கெல்லாம் தெரியாது. ஆனால் 2 பேக்கு 500ரூவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சாந்தி என்கிட்ட பெருமை பீத்திட்டு கிடந்தா. ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரு பேக்கு 1500ரூவா, ஒரு பேக்கு 1200ரூவான்னு போட்டு என் மண்டைய மூளையே கிளங்குது இந்த விலையை கேட்டு. அப்பா இதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுவார்? அப்பாட்டையில காசு இருக்காதே. நீ தான் காசு கொண்டு வந்தேன்னு சொன்னலம்மா, எல்லாம் வாங்கி கொடுமா, வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி தந்து விட்டுட்டு வந்தேன். ஏட்டி ஐயா, கையில் இருக்க காசுக்கு நீங்கள் வாங்கினா பரவாயில்ல, உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கியிருக்கீல, இது எப்படி வாங்கி தர முடியும் நீயால? இப்போ என்னமா சொல்கிற, வாங்கி தெரியா இல்லையா? இரு 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 பேசி பார்க்கலாம். ஆனால் கணக்கார என்னாச்சு, இந்த சின்ன பேக்குக்கு ஒரு 500ரூவா போட்டுக்கோங்க, பெரிய பேக்குக்கு உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு 600ரூவா போட்டுக்கோங்க. ஏமா 1500 எங்கே இருக்குது, 600 எங்கே இருக்குது, 1200 எங்கே இருக்குது, 500 எங்கே இருக்குது? நீ வியாபாரமே பண்ண வேணாமா, போமா போமா. அண்ணாச்சி அப்படி சொல்லக்கூடாது, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, பிள்ளையில ஆசைப்பட்டுருச்சு, அதுக்காக தான் நான் 500ரூவாய்க்குள்ள தான் 2 பேரும் வாங்குவாளுவோன்னு நினைச்சேன். இவ்வளோ வாங்கிட்டாளுவோ, அதுக்காக பிள்ளையிலையும் கஷ்டப்படுத்த முடியாது. நீங்களும் போட்டு கொடுங்க, அடுத்த இருப்பு உங்கள் கடையிலே வந்து பேக் வாங்கிக்கிறேன். எது 5 வருஷத்துக்கு அப்புறமாம்மா? என்னவோ எல்லா விஷயத்துக்கும் உங்கள் கடையிலே வந்து பேக் வாங்கிக்கிறேன். இந்த ஒரு திருப்பு எங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுங்க, கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுங்க ஐயா அண்ணாச்சி. அதுக்காக இவ்வளோலாம் குறைக்க முடியாமா? நான் ஓனர் இல்லைம்மா, ஓனர் வெளியே போயிருக்காருமா. அது 1200, அது 1500 தான்மா. என்னன்னாச்சு இப்படி சொல்லுதியோ? இப்படிதான் சொன்னீங்கன்னா எப்படி வியாபாரம் நடக்கும்? நானும் போய் இந்த பேக்கை 4 பேர்கிட்ட காமிப்பேன், 4 பேர் இது பெருமையாக பேசுவேன், அவங்க 4 பேர் உங்களுக்கு வியாபாரத்துக்கு வருவோவு. என் பேர் சிவகாமி, சிவகாமி சொல்லி விட்டாங்க அந்த அக்கா அப்படின்ட்டு 4 பேர் வருவோவு. நீங்கள் என்ன இப்படி பண்ணுதியோ? நீங்கள் ஒரு நல்ல வியாபாரின்னு நினச்சி தானே உங்கள் கடைக்கு வந்தேன், இப்படி பேசிக்கிட்டு இருக்கியோ? நான் ஓனர் இல்லைம்மா, ஓனர் வெளியே போயிருக்காங்க, என்னையால விலை குறைக்க முடியாதுமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்களை பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுது, கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி சொல்லுங்கய்யா. ஏம்மா இப்படி போட்டு உயிரை இருக்கிற? சரிம்மா, பெரிய பிள்ளைக்கு 1200 கொடுத்துரு, சின்ன பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுத்துருங்கம்மா. இல்லை 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 இல்லை, சின்ன பிள்ளைக்கு 900 ரூபா கொடுத்துட்றேன், பெரிய பிள்ளைக்கு 1100 ரூபா போட்டு 2000 ரூபா, சரிங்களா? சரிம்மா, கொடுங்கம்மா. எப்படி அதை வாங்கிட்டோம்னா பேக்க, போங்க போங்க வெளியே போங்க, போய் பஸ் பார்த்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன டீ அம்மா 2000 ரூபாய்க்கு பேக் வேலையை முடிச்சிருச்சு. ஆமாட்டி ஆமாட்டி. இங்கே பாருங்க, இந்த சின்ன கிழமை பேக்கை வாங்குறதுக்கு என்கிட்ட சண்டை எடுத்தது, இப்போ பேக்கை நடுரோட்டில் போட்டு விட்ட மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவகாமியே எங்கே அடுத்து எங்கே போய் சண்டை எடுக்கலான்னு, எந்த கடைக்கு போகலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.